கடவுள் நம்மை விட்டு கொடுக்காதவர். எந்த சூழ்நிலையிலும் எல்லா வேளைகளிலும் நம்மோடு இருக்கிற கடவுள். வழக்கமா சொத்தை எப்ப பிரிப்பாங்க அப்படின்னு சொன்னாக்க, அந்த தந்தை இறந்த பிறகுதான் அந்த யூத சமுதாயத்தில் அந்த சொத்து பிரிப்பு அப்படின்றது நடக்கும். அந்த குடும்பத்தில் தந்தை இருக்கும் வரை சொத்தை அவர்கள் பிரிக்க மாட்டார்கள். இந்த மகன் போயிட்டு எனக்குரிய பங்கு நீங்க பிரிச்சு தாங்க அப்படின்னு கேட்கிறான்னு சொன்னாக்க, தன்னுடைய தந்தை இறந்து விட்டார் என்று அவன் பாவித்து கொண்டான். என்று பாவம் என்ன? பணத்தை எல்லாம் செலவழிக்கிறது, அல்லது களியாட்டங்களில் ஈடுபடுறது, உண்டு குடிப்பது அப்படின்னு பார்க்குறோமா? அது மட்டும்தானா அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் அது மட்டும் இல்லை. பாவம் என்பது என்ன? பாவம் என்பது தன்னையே இழக்கிற ஒரு நிலை. நோய் அற்றவர்களுக்கு மருத்துவர் தேவையில்லை, மாறாக யாருக்கு தேவை? நோய் இருக்கிறவங்களுக்கு தான் மருத்துவர் தேவை அப்படின்னு சொல்றாரு. பாவிகளை குறித்து, மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணகத்தில் இன்னும் இன்னும் மிகுதியாய் மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நாம் கடவுளை விட்டு எவ்வளவு தூரத்தில் இருக்கிறோம்? கடவுளுக்கு மிக அருகில் இருக்கிறோமா? அவர் எதிர்பார்த்ததை எல்லாம் நாம் செய்து அந்த மூத்த மகன் இருப்பது போல நாம் அவரோடு இருக்கிறோமா? அல்லது இந்த இளைய மகன் போல நாம் ஊதாரித்தனமா இருக்கிறோமா? இல்ல உண்மையிலேயே அவருக்கு உகந்த விதத்தில் வாழ்க்கை நடத்துகிறோமா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க அழைக்கப்படும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் சிந்திக்க இருப்பது கடவுள் நம்மை விட்டு கொடுக்காதவர். எந்த சூழ்நிலையிலும் எல்லா வேளைகளிலும் நம்மோடு இருக்கிற கடவுள். லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் 11 24 முடிய உள்ள இறைவார்த்தைகள். மேலும் இயேசு கூறியது, ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்தளித்தார். சில நாள்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலை நாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அதற்கு அங்கு தாறுமாறான வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலியாள்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலி ஆள்களுள் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தி பகுதியை ஒவ்வொரு இறைவார்த்தையாய் நாம் அலசி ஆராய பார்க்க இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம். இது நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உவமையில் ஆண்டவர் 2 மகன்களை பற்றி எடுத்து எம்புகிறார். அந்த தலைவனுக்கு இருந்த 2 பிள்ளைகளும் முரண்பாடான பழக்க வழக்கங்கள் கொண்டவர்களாக காணப்படுகிறார்கள்.
இளைய மகன் முரடனாக. மூத்த மகனை பற்றி பின்னாடி சொல்கிறாங்க, நானும் உமக்கு உகந்த விதத்தில் உங்கள் கூடயே இருந்தேன், ஆனால் எனக்கு ஒன்றும் செய்யலை. உம்முடைய மகன் என்ன செஞ்சான்? ஊதாரித்தனமாக எல்லாத்தையும் செலவழிச்சிட்டு வந்தான், அவனுக்கு விருந்து கொண்டாடுறீங்களேன்னு கேட்குறார். ஆனால் அவர் தந்தையோடு இருக்கிறார். ஆனால் இளைய மகன் என்ன செய்கிறான்? பங்கை பிரித்து வாங்கிட்டு அவன் ஊதாரித்தனமாக அதை செலவு பண்ணிவிட்டு மறுபடியும் அடிபட்டு அனுபவித்து தந்தைகிட்ட திரும்பி வர்றான். 12வது இறைவாட்டில் நாம் வாசிக்கிறோம், அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்குரிய பங்கை திருப்பித்தார் என்றார் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போது வழக்கமாக சொத்தை எப்போ பிரிப்பாங்க அப்படின்னு சொன்னாக்க, அந்த தந்தை இறந்த பிறகு தான் அந்த யூத சமுதாயத்தில் அந்த சொத்து பிரிப்பு அப்படின்றது நடக்கும். அந்த குடும்பத்தில் தந்தை இருக்கும் வரை சொத்தை அவர்கள் பிரிக்க மாட்டார்கள். இந்த மகன் போயிட்டு எனக்குரிய பங்கு நீங்கள் பிரித்து தாங்க அப்படின்னு கேட்குறான்னு சொன்னாக்க, தன்னுடைய தந்தை இறந்து விட்டார் என்று அவன் பாவித்து கொண்டான் என்ற ஒரு சிந்தனையை அந்த இறைவார்த்தை வழங்குது. தந்தையை மதிக்கலை, தந்தை இருப்பதையே அவன் பெரிதாக கருதலை, எனக்குரிய சொத்தை நீங்கள் பிரித்து கொடுங்க அப்படின்னு பார்க்குறோம். தந்தை இறந்தால்தான் அப்போ கேட்க முடியும் அந்த ஒரு நிலை. ஆனாலும் ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாரு? அந்த மகனுக்குரிய சுதந்திரத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். மகன் கேட்கிறான் அப்படின்னாக்க கேட்பதற்கான உரிமை அவனுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகன், இளைய மகனுடைய சுதந்திரம் அங்கே வெளிப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். 13வது இறைவார்த்தையில், சில நாள்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும்பயணம் மேற்கொண்டார், அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார் அப்படின்னு பார்க்குறோம். அவன் என்ன செய்கிறான்? பாவத்தில் விழுகிறான், ஊதாரியாக மாறுகிறான், களி ஆட்டங்களில் ஈடுபடுகிறான். பாவம்னா என்ன? பணத்தை எல்லாம் செலவழிக்கிறது அல்லது களியாட்டங்களில் ஈடுபடுறது, உண்டு குடிப்பது அப்படின்னு பார்க்குறோமா? அது மட்டும்தானா அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் அது மட்டும் இல்லை. பாவம் என்பது என்ன? பாவம் என்பது தன்னையே இழக்கிற ஒரு நிலை. தன்னையே இழத்தல்னா நேர்மறையா இல்லை, எதிர்மறையா. தன்னையே இழந்து போகிறது, தன் சுயமரியாதை, சுய விருப்பம், அந்த நிலையிலிருந்து அவன் இழந்து விழுவது பாவம் அப்படின்ட்டு இந்த 13வது இறைவார்த்தை நமக்கு எடுத்து காட்டுது. 14லிருந்து 16 பார்க்குறோம். அனைத்தையும் அவர் செலவழித்த பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார். அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார், ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை அப்படின்னு பார்க்குறோம். ஆக யூதர்களுக்கு நாம் அறிந்தது போலவே பன்றிகள் என்பது ஒரு தீட்டான விலங்கு அப்படின்னு பார்க்குறோம் இல்லைங்களா? அதனால்தான் அவங்க பேய் பிடித்த ஒருவன் வரும்பொழுது அவன் என்ன சொல்கிறான்? அந்த பிசாசு இயேசுக்கிட்ட என்ன சொல்லுது? எங்களை அந்த பன்றி கூட்டத்துக்குள் அனுப்பிவிடும். அனுப்பினது பிறகு என்ன செய்யுது? செங்குத்து பாறையிலிருந்து கீழே விழுந்து கடலை குதிச்சிருது அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? அப்போ பன்றிகள் என்றது அவங்களுக்கு, யூதர்களுக்கு எதிர்மறையான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்குறோம். அப்போது அவைகள் தின்னுகின்ற அந்த உணவை கூட, நெற்றை கூட உண்பதற்கு அவனால் முடியல, அதுக்கு விருப்பப்படுறான், ஆனால் அது கூட அவனுக்கு கிடைக்கல. இப்போது ஆண்டவருக்கு, அதாவது தந்தைக்கு உரிமையாக இருந்த மகன் சொத்தையெல்லாம் பிரிச்சுட்டு போயிட்டு பாழாக்கி அதை வீணாக்கி இழந்த பின்பு அவன் என்ன செய்யப்படுகிறான்? ஒரு புறவினத்தனாக மாற்றப்படுகிறான் அப்படின்னு பார்க்குறோம். அது வரைக்கும் அவன் அந்நியன் அல்ல, அது வரைக்கும் அவன் புறவினத்தான் அல்ல, அவன் தன் தந்தைக்கு உரியவனாக இருந்தான். ஆனால் எப்பொழுது எல்லாவற்றையும் இழந்து பாவத்தில் விழுந்தானோ அப்பொழுது அவன் புறவினத்தான் ஆகிறான். நாமும் பல சமயத்தில் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், நாம் இறைவனின் பிள்ளைகள், எல்லாருமே கடவுளுடைய மக்கள். நாம் எப்போ பாவத்தில் விழுந்து நாம் நம் சுயநிலையை இழந்து விடுகிறோமோ, நம்மை நாமே இழந்து விடுகிறோமோ, ஆண்டவரது அருள் கொடையிலிருந்து விலகி விடுகிறோமோ, அப்பொழுது ஆண்டவனுக்கு புறவினத்தான், அயலானாக்கப்படுகிறோம் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? இவன் எப்படி பாவத்தில் விழுந்தானோ அதுபோல நாமும் பாவத்தில் விழுகிற பொழுது நாமும் அயலானாக மாற்றப்படுகிறோம். 16லேருந்து விலையுயர்ந்த ஆடைகளை தந்தை என்ன செய்கிறாரு? அவன் வரும் பொழுது தொலைவினிலேயே அவனை கண்டுகொள்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். மகன் என்ன செய்கிறான்? இவற்றையெல்லாம் அனுபவித்த பின்னாடி, இந்த பாடுகளை எல்லாம் பட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு
சுய நினைவு வருகிறது. ஆக நம்ம தப்பு பண்ணிட்டோமே, தந்தை இவ்வளவு தாராளமாக இருந்தார், ஆனால் நாம் அவருடைய நல்ல குணத்தை புரிஞ்சுக்கலையே, அவர் நம் மீது கொண்டிருந்த அன்பை புரிஞ்சுக்கலையே, இந்த சொத்து பத்துகளை விட நாம் தான் அவருக்கு பெரிய சொத்து, இந்த செல்வங்களை விட நாம் தான் அவருக்கு பெரிய சொத்து, பெரிய செல்வம் என்பதை அந்த மகன் தெளிவு பெற்று புரிந்து கொண்டு அவரிடத்தில் திரும்பி வர பார்க்கிறான். அதைத்தான் 17வது இறைவார்த்தையில், அவர் அறிவு தெளிந்தவராய் என் தந்தையின் கூலியாள்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் அவனுக்கு ஒரு திருப்பம் ஏற்படுகிறது. பாவத்தில் விழுந்து அடிபட்ட பின்பு அவன் ஒரு திருப்பம் காண்கிறான். மீண்டும் தந்தையினுடைய அன்பை, மீண்டும் தந்தையினுடைய பாசத்தை, அவருடைய பரிவிரக்கத்தை, தாராள குணத்தை எண்ணி அவன் அவரிடத்திலே திரும்புவதற்கு மனம் முனைகிறான் அப்படின்னு பார்க்குறோம். 18லேருந்து 19 வரைக்கும் பார்க்குறோம். நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன், இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன், உம்முடைய கூலியாள்களுள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். அவன் அறிவு தெளிந்து நான் பாவம் செய்து விட்டேன் என்பதை உணர்ந்து மனம் வருந்துகிறான், மனம் மாறுகிறான். நான் மகனுக்குரிய நிலையை இழந்து விட்டேன், என் வேலையாட்கள்லாம் இருக்கிறாங்க வீட்டில், என் தந்தையின் கீழ் அவ்வளவு பணியாளர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் அவர்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்கிறது, அவர்களுக்கு அனைத்து வசதியும் செய்து கொடுக்கப்படுகிறது, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க, வேலையாட்கள். ஆனால் நான் மகனாக இருந்தும் இப்படி இருக்கிறேனே, இல்லை, நான் போவேன், எங்கள் அப்பாட்ட போவேன், நான் ஒரு மகனா இல்லை, நான் தவறு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் ஒரு வேலையாளா, ஒரு பணியாளா உங்களோட இருக்கிறேன் என்று சொல்லுவேன், நான் கடவுளுக்கும் உங்களுக்கும் எதிராக பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லுவேன் அப்படின்னு சொல்றான் இல்லைங்களா. முதல்ல கடவுளுக்கு, பிறகு மனிதனுக்கு, இந்த இருவருக்குமே இவன் பாவம் செய்து விட்டதை உணர்கிறான், உணர்ந்து மனமாற்றம் காண்கிறான் அப்படின்னு பார்க்குறோம். மாரல் கன்ஃபெஷன் அண்ட் ரேஷனல் கன்ஃபெஷன் அப்படின்னு பார்க்குறோம். கடவுளுக்கும் உமக்கும் எதிராக மாரல் கன்ஃபெஷன், நன்னறி சார்ந்த மனம் திரும்புதல் அப்படிங்கிறோம். அப்புறம் ரேஷனல், அறிவோட, எப்படி அறிவோட அவருடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் அப்படின்ற ஒரு நிலை அவனுக்கு உறுத்துகிறது. அவன் என்ன செய்கிறான், அங்கே கடவுளுடைய அருளை அல்லது தந்தையினுடைய பரிவை எதிர்பார்த்தானா? கிடையாது. நான் பாவம் செஞ்சுட்டேன், என் மேலே இரக்கம் காட்டுங்க, மறுபடியும் என்னை உங்கள் மகனாக ஏற்றுக்கங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு தந்தையினுடைய இரக்கத்தை அவன் எதிர்பார்த்தானா? அதை எதிர்பார்க்கல. மாறாக எதை எதிர்பார்த்தான்? தந்தையினுடைய நீதியை எதிர்பார்த்தான். என் மகன் எனப்பட தகுதியற்றவன், உங்களுடைய பிள்ளை என்று சொல்லப்பட அழைக்கப்பட அந்த நிலைக்கு நான் தகுதியற்றவன் அப்படின்ற அந்த நிலையை உணர்ந்து, ஆனால் எனக்கு அந்த நிலை வேணும்னு சொல்லலை, நான் உன்னுடைய வேலையாளாக இருப்பதற்கு அவன் நீதியை எதிர்பார்க்கிறான் அப்படின்ட்டு போகிறான். ஆனால் தந்தை பாருங்க, அதனால்தான் விவிலிய அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்க, இந்த உவமையை ஊதாரி மைந்தன் உவமை நம்ம அறிவோம், ஆனால் விவிலிய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, அவன் ஊதாரி மைந்தன் அல்ல, ஊதாரி தந்தை. நாம் நடைமுறை வாழ்க்கையில் என்ன செய்வோம், நம்முடைய பிள்ளைகள் இப்படி சொத்தை பிரிச்சுட்டு போயிட்டு எல்லா பணத்தையும் வாங்கிட்டு போயிட்டு வீணாக செலவழித்து தகாத வழியில் எல்லாத்தையும் செலவு பண்ணிவிட்டு கையில் ஒன்றும் இல்லாமல் நம்மகிட்ட வந்து நிற்கும் பொழுது, வா வா மகனே, நம்ம மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன், இன்னும் பாதி இருக்குது, அதையும் வேணால் எடுத்துகிட்டு போ, அதையும் செலவு பண்ணிட்டு வா அப்படின்னு பரிவு காட்டுவீங்களா? பரிவை காட்டுவீங்க? 4 அடி அடித்து வெளியே போடா, கண்ணு முன்னாடியே நிற்காத, என்ன நடக்கும்னே தெரியாது இப்போ இல்லையா, என்னென்ன பேசுவோம், எப்படி அடித்து விரட்டுவோம் இல்லையா, இருக்கிற கோபத்தை எல்லாம் ஒட்டுமொத்தமாக காட்டி அவனை துரத்திட மாட்டோம் இல்லையா. ஆனால் இந்த தந்தை என்ன செய்கிறாரு, தான் மகன் வர்றான், தொலைவினிலே என்ன செய்கிறாரு, தூரத்திலேயே கண்டுபிடிச்சிடுறாரு. அதான் ஊதாரி தந்தை. எதில் ஊதாரியாக இருக்கிறாரு? அன்பு செலுத்துவதில் ஊதாரியாக இருக்கிறார். கட்டுப்பாடற்ற அன்பு, தன் பிள்ளையின் மீது அதீத அன்பு, அந்த அன்புல அவர் ஊதாரியாக இருக்கிறாரு. அவன் பணத்தை ஊதாரித்தனமாக செலவழித்தான், இவர் அன்பை ஊதாரித்தனமாய் எல்லையற்ற விதத்திலே அதிகமாய் வைத்திருக்கிறார் அப்படின்னு பார்ப்போம் இல்லைங்களா. அதனால தான் அவர் என்ன செய்கிறாரு, அவனுக்கு பணியாளர்களுக்கு சொல்கிறார், காலணிகளை கொண்டு வா, மோதிரத்தை கொண்டு வா, உயர்தர காலணி, ஆடைகள்லாம் கொண்டு வா. என் மகன் என்ன செஞ்சான், காணாமல் போயிருந்தான், அவன் பிரிச்சுட்டு போயிட்டான், சொத்தை வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யல, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, இல்லை செய்வினை செஞ்சிடல, சரியா,
காணாமல் போயிருந்தான், அவனை நான் கண்டுபிடித்து விட்டேன். இறந்து போயிருந்தான், அவன் உயிர் பெற்று வந்திருக்கிறான் என்று சொல்லி ஆனந்தம் கொள்கிறார். மீட்டு எடுத்து விட்டார் அப்படின்னு பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. கொழுத்த கன்றுகளை அடிக்கிறாங்க. அடிச்சு என்ன நடக்குது? மனமாற்றத்துக்கு அப்புறம் அங்க என்ன நடக்குது? கொண்டாட்டம் நிகழ்கிறது இல்லையா? கொண்டாட்டம், மகிழ்ச்சி. ஆண்டவரும் அப்படித்தான். பல சமயத்துல நாம் பாவத்தில் விழுந்து விடுகிற பொழுது ஆண்டவர் என்ன செய்றாரு? நம்மை விட்டுட்டு போயிடுறதில்லை. அவர் நமக்காக காத்திருக்கிறார். ஆண்டவர் நாம் எப்பொழுது திரும்பி வருவோம், பாவத்தில் விழுந்த என் மகன் என் மகள் எப்பொழுது மனமாற்றம் காண்பாள் என்று நமக்காக ஆவலோடு காத்திருக்கிறார். அதனால தான் சொல்லுவாங்க, நான் நல்லவர்களை அல்ல, ஆண்டவர் சொல்றாரு, பாவிகளையே மீட்க வந்தேன். நோய் அற்றவர்களுக்கு மருத்துவர் தேவையில்லை, மாறாக யாருக்கு தேவை? நோய் இருக்கிறவங்களுக்கு தான் மருத்துவர் தேவை அப்படின்னு சொல்றாரு. பாவிகளை குறித்து, மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணகத்தில் இன்னும் இன்னும் மிகுதியாய் மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், Praise the பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இப்போ நாமெல்லாம் பாவம் செஞ்சிருக்கிறோமா? நாமெல்லாம் புனிதர்களா பாவியா? பாவிகள். நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் இல்லையா? நாம் கடவுளை விட்டு எவ்வளவு தூரத்தில் இருக்கிறோம்? கடவுளுக்கு மிக அருகில் இருக்கிறோமா? அவர் எதிர்பார்த்ததை எல்லாம் நாம் செய்து அந்த மூத்த மகன் இருப்பது போல நாம் அவரோடு இருக்கிறோமா? அல்லது இந்த இளைய மகன் போல நாம் ஊதாரித்தனமாக இருக்கிறோமா? இல்லை உண்மையிலேயே அவருக்கு உகந்த விதத்தில் வாழ்க்கை நடத்துகிறோமா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். எந்த நிலை ஆனாலும் இந்த தந்தை, இந்த ஓமையில் வர்ற தந்தை இருக்கார்ல, அவர் கடவுள். நாம் எந்த நிலையில் இருந்தாலும், பாவத்தில் விழுந்தாலும் நாம் அவரிடம் திரும்பி வருகிற பொழுது அவர் அளவு கடந்த அன்பு செலுத்தி நம்மை அணைத்துக் கொள்ளுகிறார், நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார். எப்பொழுதும் அவர் நம்மை விட்டு கொடுப்பதே கிடையாது. எப்பொழுதும் அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார் அப்படின்னு பார்க்குறோம். எடுத்துக்காட்டா, நாம் வீழ்ந்தாலும் நம்ம கடவுள் நமக்கு துணை நிற்கிற கடவுள். திருப்பாடல் 37:24 யாராச்சும் வாசிங்க. திருப்பாடல் 37:24. அவர்கள் விழுந்தாலும் விழுந்து கிடக்க மாட்டார்கள், ஆண்டவர் அவர்களை தம் கையால் தூக்கி நிறுத்துவார். பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the நாம் Lord. வீழ்ந்தாலும் விழுந்து கிடப்பது இல்லை, ஆண்டவர் தம் கையால் நம்மை தூக்கி விடுகிறார். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடாத தேவன். எபிரேயர் திருமுகம், எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 13:5 வசனம். நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை. மனிதர்கள் நினைப்பதை போல ஆண்டவர் சிந்திப்பது கிடையாது. மனிதர்கள் வெளிப்புறத்தை பார்க்கிறார்கள். இவன் எவ்வளவு பணம் வைத்திருக்கிறான், எந்த பதவியில் இருக்கிறான், எவ்வளவு பட்டம் பெற்றிருக்கிறான், எந்த வகையான ஆடைகளை உடுத்துகிறான், எந்த நிறத்தில் இருக்கிறான், எந்த சாதி, எந்த மதம், எந்த இனம், எந்த நாடு, எந்த மொழி, இவற்றையெல்லாம் மனிதன் தான் பார்க்கிறானே ஒழிய கடவுள் பார்ப்பது கிடையாது. கடவுளுக்கு எல்லாருமே அவரது பிள்ளைகள் தான். பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட், Praise the பிரைஸ் தி லார்ட். இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு நம்மை அழைக்கிற கடவுள். எசாயா 43:1, எசாயா 43:1 ஆண்டவர் நமக்கு ஆறுதல் சொல்லி தேற்றுகிறார். அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன், நீ எனக்கு உரியவன். பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். நாம் யாருக்கு உரியவர்கள்? நாம் கடவுளுக்கு உரியவர்கள். எப்படி விட்டு கொடுக்காத தேவன். பழைய ஏற்பாட்டில் ஆகார் அப்படின்னு ஒரு பணிப்பெண், ஆபிரகாம் சாரா, குழந்தை பிறந்தவொடனே தன் தலைவியை இவர் ஏளனமாய் பார்க்கிறார். அதனால தலைவி என்ன செஞ்சிடறா? விரட்டி அடிச்சிட்றா. பாலை நிலத்துக்கு ஓடுறான், தண்ணி இல்லை, குழந்தை சாக கிடக்குது. அப்போ அவர் கடவுள் அவருக்கு தோன்றி, இந்த இனத்தை, இவனிடமிருந்து ஒரு பெரிய இனத்தை உண்டாக்குவேன். தொடக்க நூல் 16:7-13 வாசிச்சோம்னா தெரியும். உன் வழி மரபினரை யாரும் எண்ண முடியாத அளவுக்கு பெருகச் செய்வேன் என்று சொல்லி அங்கே ஆகாரை ஆண்டவர் காப்பாற்றுகிறார். அங்கே அவரை கைவிட்டு விடவில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாக கனவின் மன்னன் யோசேப்பு இல்லையா, சகோதரர்களால் கைவிடப்பட்டவன், சகோதரர்களால் விற்கப்பட்டவன் இல்லையா, அவனுக்கு வாழ்வு முடிந்து விட்டது என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்கள். அவன் வந்தாலே இதோ வந்து விட்டான் கனவின் மன்னன்.
நீ எங்களை போகிறாயா என்று சொல்லி அவனை ஏளனமாக பார்த்தார். ஆனால் எதிர்காலத்தில் அது நடந்தது. ஆண்டவர் அவரை பாதுகாத்தார். எல்லா விதமான இல்லல்களில் இருந்தும் அந்த யோசேப்பை காத்தார் அப்படின்னு பார்க்கிறோம். தொடக்க நூல் 39:21 வாசிக்கிறோம். ஆண்டவர் யோசேப்புடன் இருந்து அவர் மீது பேரன்பு காட்டி சிறை மேலாளர் பார்வையில் அவருக்கு தயை கிடக்கும்படி செய்தார் அப்படின்னு பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாக யோபு பெரிய சாட்சி, எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்கிறான். அழகை சொல்றான், நீ அவன் கூட இருக்கிற, கடவுளே அவனை ஆசீர்வதித்திருக்க, அதனால தான் எப்போ பார்த்தாலும் உங்க பேரை சொல்றான். அவன் கடவுள் அனுமதி தந்தார். உயிரை மட்டும் விட்டுட்டு நீ என்ன வேணா செஞ்சுக்க. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை போற்றுகிறான். எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரை போற்றான். தன் நண்பர்கள் தனக்கு எதிராக மாறினாலும், தன் உறவினர்கள் எல்லாரும் எதிராக பேசினாலும், தன் நண்பர்களுக்காகவும் ஆண்டவரிடத்தில் அவன் பரிந்து பேசுகிறான். யோபு 42:10 வாசிக்கிறோம். யோபு தம் நண்பர்களுக்காக மன்றாடின பிறகு ஆண்டவர் செல்வங்களை எல்லாம் மீண்டும் நல்கினார். மேலும் அவர் யோபுக்கு இருந்தவற்றையெல்லாம் 2 மடங்கு திரும்ப கொடுத்தார். வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தாவீது திருப்பாடல் 56:8 வாசிக்கிறோம். உம் தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர். அதான் ஃபாதர் பாடும்போது சொன்னாங்க, என் ராத்திரி எல்லாம் கண்ணீரால் நிரம்புகிறது. என்னுடைய வாழ்வில் இன்பம் என்பதே இல்லை, என்னுடைய வாழ்வில் மகிழ்ச்சி என்பதே இல்லை. ஒரு பக்கம் சவுல் தேடுறான், தாவீதை கொன்னலை, ஏன்னா அடுத்த அரசன் ஆக போறான், தன்னுடைய அரியணைக்கு பங்கம் வந்துருச்சு, பாதிப்பு வந்துருச்சு, எனவே அவனை கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு துடிக்கிறான். ஆனா தாவீது என்ன செய்தார்? வாய்ப்பு கிடைத்தும் ஆண்டவரால் அபிஷேகம் செய்தவர் மீது கை வைக்க மாட்டேன் என்று சொல்லி அவன் தப்பித்து போகிறான், விலகி செல்லுகிறான். ஆனால் ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுத்து இஸ்ரேல் மக்களுக்கு அரசராக மாற்றுகிறார் அப்படின்னு பார்க்கிறோம். ஆக தாவீதினுடைய கண்ணீரை ஆண்டவர் கண்டார், அவரை விட்டு கொடுக்கவில்லை என்று பார்க்கிறோம். தாவீது, தானியேல் உண்மையான கடவுளை வழிபடுகிறார், அதனால் அவர் தண்டிக்கப்படுகிறார், சிங்கத்தின் குகையில் அடைக்கப்படுகிறார். ஆனால் ஆண்டவர் சிங்கத்தின் வாய்களை கட்டி போடுகிறார். ஆண்டவர் அவரை விட்டு கொடுக்கவில்லை. எனவே நாமும் ஆண்டவரிடத்தில் திரும்பி வருகிற பொழுது, நாமும் அவரை தேடி ஓடி வருகிற பொழுது, அவருடைய அன்பை உணர்ந்து கொள்கிற பொழுது, அவர் நம் மீது கொண்ட இரக்கத்தை உணர்ந்து கொள்கிற பொழுது, அவருடைய தாராள குணத்தை உணர்ந்து கொள்கிற பொழுது, ஆண்டவர் நம்மை விட்டு கொடுப்பது இல்லை. ஆண்டவரோடு உண்மையாக இருக்கிற பொழுது, ஆண்டவரை நோக்கி கண்ணீரோடு ஜெபிக்கிற பொழுது அவர் நம்மை விட்டு கொடுப்பதில்லை. எல்லா விதமான சூழல்களில் இருந்தும் பாதிப்புகளில் இருந்தும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். எனவே அனைவரும் எழுந்து நின்று பாடுவோம், என்னை விட்டு கொடுக்காத அந்த ஆண்டவர் என்று சொல்லி, என்னை விட்டு கொடுக்காதவர் என்று சொல்லி ஆண்டவரை துதிப்போம்.